எவ்வளோ ஏமாத்திருக்காரு? இந்தியா வரைக்கும் 120 crores வாங்கினது எல்லாமே கேஷ். லட்சத்துல இருந்தா ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பாங்க. 3 லட்சம் 5 லட்சம். ஓகே, இன்னைக்கு நான் ஒரு சீரியஸான விஷயத்தை பத்தி பேச போறேன். இந்த ப்ராப்ளம்னால நிறைய பேர் அவங்க லைஃபையே தொலைச்சிருக்காங்க. ஒரு சில பேர் கடன்ல மாட்டிருக்காங்க. வெல்கம் டு ராஜா. இந்த வீடியோ பாக்குற நிறைய பேர் டிவில இந்த நியூஸ் பார்த்திருப்பீங்க. அவங்களால சம்பாதிக்க முடியாது. இந்த பணத்தை வாங்கி ஒருத்தர்கிட்ட வாங்கி இன்னொருத்தருக்கு கொடுக்க வேண்டியது, இன்னொருத்தர்கிட்ட வாங்கி இன்னும் 2 பேருக்கு கொடுக்க வேண்டியது, கொடுத்துட்டு லாஸ்ட்டாக எப்போ அமௌண்ட் வருதோ அந்த பெரிய அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணின்னு ஓடிடுறாங்க. இது ஒரு ஸ்கேம்னு நம்மள நிறைய பேருக்கு தெரியும். மத்த சேனல்ஸ் மாதிரி இது ஒரு ஸ்கேம்னு போற போக்குல சொல்லிட்டு போகாம இந்த நெட்வொர்க் எப்படி ஒர்க் பண்றாங்கன்றத ரிவீல் பண்ண போறேன். கண்டென்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது ஒரு லைன்ல சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு கம்பெனி கிட்ட 10 ரூபாய் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனி நீங்க கொடுத்த 10 ரூபாய் வச்சு 20 ரூபாய் சம்பாதிச்சு அதுல ஒரு ஷேர் உங்களுக்கு கொடுக்கும். அந்த கம்பெனி நல்லா சம்பாதிச்சா உங்களுக்கு நிறைய பணம் வரும். ஒருவேளை ரொம்ப கம்மியா சம்பாதிச்சா அது லாஸ் ஆகும். இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. இததான் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஸ்கேமர்ஸ் உங்களை எப்படி ஏமாத்துறாங்கன்றத பார்ப்போம். இப்போ நான் தான் ஒரு ஸ்கேமர்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட 100 ரூபாய் இருக்கு. அந்த பணத்தை நான் 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்கறேன். ஆனா என்னன்னு சொல்லி நீங்க ஒரு 10 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணினா நான் உங்களுக்கு 15 ரூபாய் கொடுப்பேன். கூடவே நீங்க யாரையாச்சும் இதுல ஜாயின் பண்ணா 5 ரூபாய் எக்ஸ்ட்ராவா கொடுப்பேன்னு சொல்றேன். நீங்களும் அதை பண்ணிடுவீங்க. இப்போ எனக்கு எந்த வேலையும் செய்யாமலே 20 ரூபாய் லாபம். இந்த ரெஃபரன்ஸ் லேயர் அப்படியே போய்கிட்டே இருக்குங்க. வெறும் 100 ரூபாய் கணக்குலயே எனக்கு 20% லாபம். அப்போ 1000 ரூபாய் கணக்குல இன்வெஸ்ட் பண்ணா ஒரு ஸ்கேமர் எவ்வளவு சம்பாதிப்பான்? அதுவே ஒரு லட்சக்கணக்குல இன்வெஸ்ட் பண்ணனா ஒரு ஸ்கேமர் எவ்வளவு சம்பாதிப்பான்? இதுல ஹைலைட் என்னன்னா, நான் இதை ப்ரோமோட் பண்றதுக்கு 5 பைசா கூட செலவு பண்ணலங்க. நீங்களே வந்தீங்க, நீங்களே ஏமாந்தீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வந்திருக்கணுமே, எப்படியும் பணம் எல்லாம் பேங்க் அக்கவுண்ட்டுக்கு தான் போகுது, ஏன் இந்தியன் கவர்மெண்டால இவங்களை கண்டுபிடிக்க முடியல? இந்த கேள்வி உங்களுக்கு தோணவே இல்லைன்னா ஐ எம் ரியலி சாரிங்க. நீங்க ஏமாறதுக்காகவே அளவெடுத்து செய்யப்பட்டிருக்கீங்க. இந்த மாதிரி திருட்டுத்தனம் செய்யறது என்னமோ மேக்ஸிமம் இந்தியன்ஸ் அண்ட் ஆப்பிரிக்கன்ஸ் தான். நீங்க இன்வெஸ்ட் பண்ற அந்த வெப்சைட் டொமைனே வேறங்க, வேற ஏதோ ஒரு நாட்டுல வாங்கியிருப்பாங்க. நம்ம சிங்கம் சூர்யா மாதிரிலாம் உடனே போயெல்லாம் அரெஸ்ட் பண்ண முடியாதுங்க. அப்படியே போனாலும் அங்கங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னு தானே கேக்குறீங்க? பிகாஸ் பிரிட்டிஷ் வெர்ஜின் ஐலாண்ட்ஸ் மாதிரி லொகேஷன்ல தான் நம்ம கிட்ட கொள்ளையடிக்கிற பணத்தை டம்ப் பண்றாங்க. அது ஏன் அங்க? பிரிட்டிஷ் வெர்ஜின் ஐலாண்ட்ல டாக்ஸ் ரொம்ப கம்மிங்க. ஈஸியா எந்த ஒரு நாட்டுல இருந்தாலும் ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ண முடியும். அந்த பேரை வச்சு மணி டிரான்சாக்ஷன்ஸும் இவங்க பண்ண முடியும். இந்த செட்டப்பை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேற ஒரு கண்ட்ரில வெப்சைட், வேற ஏதோ ஒரு நாட்டுல கம்பெனி, இந்தியால வேற யாரோ இறந்தவங்க பேர்ல ஃபேக் பேங்க் அக்கவுண்ட். இந்த மாதிரி செட்டப்ல நீங்க கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ண உங்க பணத்தை போட்டா எப்படிங்க திரும்ப வரும்? உங்களுக்கு நம்பிக்கை வர்றதுக்காக ஒரு 1 வீக் உங்களோட பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி தரலாம். ஆனா உங்களோட முழு பணத்தை கண்டிப்பா திரும்ப கிடைக்கவே கிடைக்காதுங்க. இதுல ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னு தெரியுமா? இந்த மாதிரி புது ஆப் வந்திருக்கு, சீக்கிரமா இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு ப்ரொமோஷன் பண்றதுக்கு ஏகப்பட்ட யூடியூப் சேனல்ஸ் அண்ட் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒர்க் பண்றாங்க. ஏதாவது ஒரு புது ஆப் வந்தா போதுங்க, இதுல ஜாயின் பண்ணுங்கன்னு மக்களை ஈஸியா பிரெயின் வாஷ் பண்றாங்க. தி எகனாமிக்ஸ் டைம் கொடுத்த ரிப்போர்ட்ல கமிங் 2026 குள்ள இந்த ஸ்கேம் ஆப்ஸோட ஆக்டிவிட்டி 85% இன்னும் அதிகம் ஆகதான்
நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கு. 85% இட்ஸ் ரியலி a big number. அண்ட் அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல மாதிரி டெக்னாலஜிஸ் வச்சு ஃபேக் வாய்ஸ் கிரியேட் பண்ணி உங்களை ஏமாத்தி உங்ககிட்ட பணம் வாங்க போறாங்க. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, பணம்ன்ற ஒரு விஷயத்தை சுத்தி தான் உங்களோட எமோஷன்ஸ், உங்களோட டெசிஷன் மேக்கிங், உங்களுடைய லைஃப் ஸ்டைல் அவ்வளோ. ஏங்க கவர்மெண்டோட தலையெழுத்தே பணம்ன்ற ஒரு விஷயத்தை சுத்தி தான் இருக்கு. சோ அவ்வளோ பவர்ஃபுல்லான பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நீங்க உங்களுடைய பவர் எவ்வளோ யூஸ் பண்றீங்கன்றது பொறுத்து தான் இருக்கு. ஃபைனலி நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 10 ரூபாய் உங்களுக்கு ஈஸியாவோ இல்ல ஃப்ரீயாவோ கண்டிப்பா கிடைக்க போறது இல்லைங்க. சோ இந்த மாதிரியான ஸ்கேம்ல நீங்க ஏமாறாம இருங்க. நீங்க எவ்வளவு காசு கொடுத்தீங்க? நான் வந்து 20 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்க எவ்வளவு இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க? More than a crore. நான் வந்து சுமார் ஒரு 5 கோடி இருக்கும். 5 கோடி ரூபாய். நீங்க ஒரு மனிதர் 60 கோடிக்கு மாசம் எவ்வளவு கொடுத்தாங்க? கிளைண்ட்டுக்கு ஒரு 5% கொடுப்பாங்க, எங்களுக்கு அதில் ஒர்க் பண்ணுற ஒரு கமிஷன். பட் ஒரு சரணத்துக்கு மேலே அது எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு, கிளைண்ட்டுக்கும் போகல.